காலையில் கர்த்தரை நீ தேடினாய், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டாய், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 6வது மாதத்தின் ஒரு புது நாளை காண செய்த தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த நாளும் கர்த்தர் நமக்கு தந்த நாள். ஒவ்வொரு நாளும் கண் விழிக்கிறோன்னா அது கர்த்தருடைய கிருபை. அநேகர் இந்த நாளை பார்க்கணும்னு அநேகத்தை வச்சுட்டு வாஞ்சியாக இருந்தாங்க. இதை சாதிப்பேன், இதை செய்து முடிச்சிருவேன், இந்த நாளையில் இதை பார்ப்பேன் அப்படி நினச்சவங்க இந்த காலை வேளையை பார்க்கணும்னு நினச்சி பார்க்க முடியலை. ஆனால் கிருபையாய் உங்களையும் என்னையும் இந்த காலை வேளையை கர்த்தர் காண வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருடத்தை துவங்கி 6வது மாதத்திலையும் வந்துட்டோம். அந்த 6வது மாதத்திலையும் இத்தனை நாட்களை கடக்க பண்ணியிருக்கிறார். எத்தனை நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரை. கர்த்தர் நல்லவர், நமக்கு ஜீவனை தந்தவர், நமக்கு சுகத்தை தந்தவர், நமக்கு பலத்தை தந்தவர். ஒவ்வொரு நாளும் நல்ல போஷித்தார். அநேகருக்கு சுவாசிக்க நல்ல காற்று இல்லை, நல்ல சுவாசிக்க காற்றை தந்திருக்கிறார். குடிக்க தண்ணி, நல்ல தூய்மையான தண்ணி, நல்ல தண்ணி இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. நமக்கு குடிக்க தண்ணியை தந்திருக்கிறார், நல்ல உறைவிடத்தை, நல்ல தூக்கத்தை. இப்படி சொல்ல போனால் எவ்வளவோ செய்கிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். நல்ல துணையை, நல்ல பெற்றோரை, நல்ல பிள்ளைகளை ஸ்தோத்திரம் கர்த்தர் தந்திருக்கிறார். தராததை எவ்வளவோ நான் கேட்டேன், தரலையே நினச்சி வருத்தப்படுறோம். காலை வேளையில் ஸ்தோத்திரம் இதெல்லாம் நினச்சி பார்த்தோன்னா நம்மளோட நல்ல பலசாலிகள் இந்த காலை வேலையை பார்க்கலையே. நம்மளோட நிறைய செல்வத்தை வைத்துட்டு இந்த நாளில் இதை சாதிப்பேன் நினைத்தவங்க இந்த நாளை பார்க்கலையே. நம்மளோட நல்ல ஞானவான்கள், புத்தி சாதுரியம் உள்ளவர்கள், அந்த புத்தியை வைத்து எதையும் சாதிக்கக்கூடியவர்கள், ஞானிகள் என்று பட்டம் பெற்றவர்கள், இவங்கெல்லாம் இந்த நாளை பார்க்கல. நிறைய பேர் பார்க்கணும்னு நினைச்சவங்க பார்க்கல. நான் இந்த காலை வேளையில் இந்த நாளை பார்க்க வச்சிருக்கீங்க. இந்த காலை வேளையில் ஸ்தோத்திரம் என்னை இந்த படுக்கை விட்டு எழும்ப வச்சிருக்கீங்க. தேவ பிரசன்னத்துக்குள்ளால என்னை கொண்டு வந்திருக்கீங்க. ஸ்தோத்திரம். உங்கள் வார்த்தையை கேட்க வைக்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் செய்கிற பெரிய கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு பாராட்டுகிற அன்பு ஆண்டவரே. அப்படி நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தராததை, பெற்றுக்கொள்ளாததை நினைத்து எத்தனையோ விதத்தில் கவலைப்படுகிறோம். இந்த பெற்றுக்கொண்ட காரியங்களை நினைத்து ஒவ்வொன்றா நன்றி சொல்ல ஆரம்பித்தோன்னா இந்த நாள் ஒன்றும் போதாது. ஸ்தோத்திரம். இந்த 6 மாத நாள் காலத்திலே ஒவ்வொரு நாளையும் ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்து பாருங்க. நமக்கு மிஞ்சின அநேக காரியங்கள், எவ்வளவோ நம்ம புறந்தள்ளப்பட்டிருப்போம், எவ்வளவோ ஒதுக்கப்பட்டிருப்போம், வேண்டாதவர்களாக எண்ணப்பட்டிருப்போம். நிறைய நமக்கு மேலே வேண்டாத அம்புகள் நம்ம காயப்படுத்தியிருக்கலாம், துக்கப்படுத்தியிருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆனாலும் அநேகர் சில சின்ன சின்ன காயங்களுக்கு, சின்ன பிரச்சனைகளுக்கு நிற்க முடியாமல் தங்களை தானே மாய்த்து கொள்கிறாங்க. அந்த சின்ன பலவீனம் மடிஞ்சு போகிறாங்க. ஆனால் ஸ்தோத்திரம், நமக்கு அவங்களோட எல்லாம் நமக்கு பெருசான காரியங்கள் தான் சம்பவித்தது. ஆனாலும் கர்த்தர் நம்ம இவ்வளவு நாளும் கிருபையாய் நடத்தி கொண்டு வந்ததை நினைத்து பார்த்தா ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தோன்னா நன்றி சொல்ல எவ்வளவோ இருக்குது. கர்த்தர் பாராட்டின தயவு பெருசு, இரக்கம் பெருசு, அவருடைய கிருபை பெருசு.
ஒவ்வொரு நாளுக்கென்று புதிய புதிய இந்த நாளில் என் பிள்ளை இப்படி தான் இருப்பா அவருக்கு ரொம்ப தெரியும். சோர்ந்து போய் இருப்பா, இவளுக்கு தேவையான சத்துவத்துக்கு தேவையான கிருபை, இவ பலனற்று போய் இருப்பான், இவனுக்கு இன்னைக்கு தேவையான பலனுக்குண்டான கிருபை. அப்படி ஒவ்வொரு நாளும் புதிய 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 கிருபைகளோட ஸ்தோத்திரம் நம்ம எழுப்பி விடுகிறார், கிருபையை தருகிறார். கிருபையை போக்கடிக்காதபடி ஸ்தோத்திரம் பெற்றுக்கொண்ட கிருபையில நிலைத்து நிற்க, பெற்றுக்கொண்ட கிருபைகளை நினைத்து பார்த்து எண்ணி பார்த்து துதிக்க கர்த்தர் அவருடைய பரிசுத்த ஆவிய நமக்குள்ள இன்னும் ஸ்தோத்திரம் அதிகமாய் ஊற்ற, அவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த பூமியில வாழ அவர் ஒரு நாள் வரப்போகிறார். அவருக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தமாக்கப்பட்டவர்களாய் காணப்பட, கிருபையை ஒரு நாள் வீணில் போக்கடிக்காதபடி, கிருபையை விருதாய் தள்ளாதபடி, வேத வசனத்தின்படியான ஒரு வாழ்க்கை வாழ நம்ம ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் பாராட்டுவாராக. ஆமேன். கர்த்தர் நல்லவர். புதிய நாளின் புதிய காலை வேளையில ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நினைத்து பார்க்கிறோம், எண்ணி பார்க்கிறோம். உங்க கிருபை எவ்வளவு அருமையானது ஆண்டவரே. அநேக நேரம் பலனற்று போய் இருந்த எனக்கு பலன் தந்தீங்க, உங்க கிருபை தந்து பலன் அளித்தீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மனுஷ வார்த்தைகளால் காயப்பட்டு இருந்த என்னுடைய காயம் அடிக்காயமா இருந்ததுப்பா. யாரு என்ன ஆற்ற முடியாதுங்கிற நிலைமையில இருந்தேன். ஆனா உங்க கிருபை வந்து ஸ்தோத்திரம் எனக்கு ஆண்டவரே அப்ப அந்த காயத்திலிருந்து வெளியே வர, அந்த காயம் கட்டப்பட ஸ்தோத்திரப்பா உதவி செய்ததுப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஒவ்வொன்றையும் நினைச்சு பார்த்து நன்றி செலுத்த போகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. தகப்பனே, தேவைகள் எனக்கு மிஞ்சி இருந்தது அப்படி சொல்லுகிறவங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். எப்படி ஆண்டவர் கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுப்பேன், என் பிள்ளை காரியத்தை எப்படி செய்வேன், அப்படி இந்த 6வது மாதத்தின் வர நேற்றைக்கு வர தவித்த பல பகுதிகள் உண்டு அப்படி நினைக்கிறவங்க ஏசப்பா ஸ்தோத்திரப்பா. ஆனா அற்புதமாய் அதிசயமாய் அந்த காரியத்துல ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்பட்டு இருக்கும். அதுக்காக அவர் கிருபை தந்ததுனால, அன்றைய நாள நீங்க அவர் நினைத்தருளினதுனால, அவர் உங்களை நினைச்சதுனால, உங்களை கண்ணோக்கி பார்த்ததுனால ஆண்டவரே உங்க கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நன்றி நெருக்கம் நான் என்ன செய்வேன், எப்படி போவேன்னு தெரியல, ஆனா ஒரு புது வழியை திறந்து உங்களை நடத்தியிருப்பார் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. ஸ்தோத்திரம். நேசித்தவங்களால காயம், நேசித்தவங்களால சில பகுதியில் வெறுமையாக்கப்பட்டிருப்பீங்க ஸ்தோத்திரம். நேசித்தவங்களால அவமானப்படுத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா அநேகரால ஸ்தோத்திரம் நிற்க முடியாது, உலகத்தானால அதை ஃபேஸ் பண்ண முடியாது. ஆனா உங்களை அதை ஃபேஸ் பண்ண வச்சு, அதை எதிர்கொள்ள வச்சு, அதை தாங்கத்தக்க பலன் தந்து தப்பி போகிறதற்கு அநேக வழிகளை காண்பித்து தந்திருப்பார். ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்படிப்பட்ட பாதைகள்ல கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபை, எனக்கு பாராட்டி நீங்கப்பா. தாவீது இப்படி சொல்கிறார், சங்கீதக்காரராகி தாவீது இந்த கிருபையை ரொம்ப அனுபவிச்ச மனுஷன் ஸ்தோத்திரம். அவர் சொல்கிறார், எனக்கு நீர் பாராட்டின கிருபை பெரியது. நாம இன்னைக்கு சொன்னா 1 2க்கு இல்லை ஏசப்பா, எத்தனையோ கிருபப்பா. அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்க கிருபதான் என்னை நடத்திட்டு ஆண்டவரே நன்றி அப்பா அப்படி சொல்கிறவங்க இருதயத்துல கை வச்சு ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் இருதயத்தின் ஆழத்துல இருந்து, என்னுடைய முழு ஆத்துமாவில இருந்து, என் முழு பலத்துல உமக்கு நன்றி செலுத்துகிற ஏசப்பா. நன்றி அப்பா. புதிய நாள் உங்க ஈவு ஆண்டவரே, உங்க கிருபை ஆண்டவர். இந்த நாள்லையும் புதிய புதிய கிருபைகளோட எனக்கு வந்திருக்கீங்கப்பா என் பக்கத்துல ஆண்டவரே. அந்த கிருபை என் மேல இறங்கட்டும். புதிய கிருபையை தாங்க. புதிய நிறைய பகுதியில நின்று ஜெயமெடுக்க கிருபை தாங்க. நிறைய பகுதியில ஸ்தோத்திரம் சில காரியத்தினால நான் சோர்ந்து போய் படுத்துடுறேன், சில காரியத்தினால ஸ்தோத்திரம் முடங்கிடுறேன், சில காரியத்தினால உங்களை தேடுறத, உங்களோட உறவாடுகிறத ஸ்தோத்திரம் விட்டுடுறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் என்னை விட்டு அப்புறப்படுத்துங்கன்னு கேளுங்க ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில இருக்கீங்களா ஸ்தோத்திரம். ஆண்டவரோட நெருங்கி வருகிற வேளையில அந்த அனலை அணைத்து போட சத்துரு அநேக மனுஷர்களை பயன்படுத்துகிறானா ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம். இதுல நின்று ஜெயம் எடுக்கணும் ஆண்டவரை. நின்று நான் சோர்ந்து போறேன், என் சூழ்நிலைமையில நான் பலவீனப்பட்டுறேன் ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. அந்த புதிய கிருபை எனக்கு தாங்க. இனி ஒரு நாட்கள்ல, இனி ஒரு மீதமாய் ஏசப்பா இன்னொரு 6 மாதத்தை இந்த வருடத்துல நான் கடக்க வேண்டியது இருக்கிறது. இந்த மாதத்துல, இந்த வருடத்துல எனக்கு தந்த ஸ்தோத்திரம்
வாக்குத்தத்தம் இருக்குது. ஒவ்வொரு மாதமும் எனக்கு தந்த வாக்குத்தத்தத்தில் அநேகத்தை பார்த்தேன். அநேகத்தில் எனக்கு பெண்டிங் இருக்குது. அதெல்லாம் நான் சுதந்திரிக்கணும், அதெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளணும். தனிப்பட்ட பிரகாரமாய் என்னோட இடைப்பட்ட வார்த்தைகள், என்னை நம்ப பண்ணின வார்த்தைகள் என் மேல அப்பா ஸ்தோத்திரம் நிலைவரமாகும்படியாய், அது நிறைவேறும்படியாய் ஸ்தோத்திரம். நிக்க பலன் தாங்கன்னு கேட்குறீங்களா? ஸ்தோத்திரம். அப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா நிக்க பலன் தாங்க, நிக்கணும், நான் ஜெயம் எடுக்கணும் ஆண்டவரே. எந்த காற்று என்னை வந்து அசைக்க கூடாது ஆண்டவரே. அநேக வெள்ளங்கள் வந்து நான் நிக்கிற பகுதியில் என்னை தடுமாற பண்ணுது. ஸ்தோத்திரப்பா. பெருங்காற்று அடித்தாலும் பெருமழை சொரிந்தாலும் ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, தகர்க்கப்படாத ஆண்டவரே கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தில் கட்டப்பட்ட ஒரு வீடா நான் மாறணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கொஞ்சம் எழும்புறேன் ஆண்டவரே, தகர்க்கப்பட்டுறேன்னு நினைக்கிறீங்களா? ஸ்தோத்திரப்பா. இந்த காலை வேளையில அந்த புது கிருபைய மேல ஊற்றுங்க, அந்த புது கிருபைய மேல ஊற்றுங்க. நிறைய இடங்கள்ல நிறைய ரிஜெக்ஷன்ஸ், மனிதர்களால் வருகிற புறக்கணிப்புகள், நமக்காக இந்த புறக்கணிப்பு வருகிறதுண்டா ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையில் எனக்காக உங்களுக்காக ஒருவர் புறக்கணிக்கப்பட்டார். நானும் நீங்களும் புறக்கணிக்கப்படக்கூடாது என்கிறதற்காக என் மேலே உங்கள் மேலே ஸ்தோத்திரம் வரவேண்டிய அத்தனை ஆக்கினைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் நமக்காக புறக்கணிக்கப்பட்டுட்டார். கல்வாரியை நோக்கி பார்க்கிற நமக்கு புறக்கணிப்பு இல்லை, நம்ம சேர்த்து கொண்டார். அவர் நம்ம புறக்கணிக்கப்பட வேண்டிய இடத்துல நமக்காக அவர் புறக்கணிக்கப்பட்டு நம்ம சேர்த்து கொண்டார். நமக்கு ஒரு தனி அடையாளத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். சில இடங்கள்ல மனுஷர்களால புறக்கணிப்பு வருதா? மனுஷர்கள் ஸ்தோத்திரம் தள்ளி வைக்கிறாங்களா? மனுஷர்கள் நிராகரிக்கிறாங்களா? சில இடத்துல அவங்க டிக்னிட்டிக்கு நீங்க இல்லைங்கிறதுக்காக ஸ்தோத்திரம் உங்களை குறுகமா பேசுறாங்களா? குண்டி போக பண்ணுகிறாங்களா? கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த புறக்கணிப்புல எனக்காக புறக்கணிக்கப்பட்ட ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கிறேன். எந்த இடத்துல ஸ்தோத்திரம் தலை குனிஞ்சு நின்னேனோ, எந்த இடத்துல வெக்கம் அனுபவித்தோமோ ஸ்தோத்திரப்பா, அதுல ஒரு மகிமை, ஒரு புகழ்ச்சி, ஒரு கீர்த்தி உண்டாகும்படியாய் எங்க தலையை நிமிர பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. எங்க தலைகளை நிமிர பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. எளியவனை குப்பையிலிருந்து எடுக்கிறது, பிரபுக்களோட தன் ஜனத்தின் அதிபதிகளோட உட்கார வைக்கிறதற்கு தான் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா எங்களை தந்து ஜெபிக்கிறோம் என்று காலை வேளையில ஒப்பு கொடுங்க. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறா பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, உங்க துணைகளை ஒப்பு கொடுங்க, வயதான தாய் தகப்பன்மாரை ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரப்பா. நன்றி அப்பா, துதிக்கிறப்பா. ஒருவேளை வயசானவங்க இதை பார்த்துட்டு இருக்கலாம். ஏசப்பா ஆண்டவரே, என் ஆயுசில் நீர் தந்த இத்தனை நாளுக்காக நன்றி. நிறைய பகுதிகளை தாண்டி வர எனக்கு கிருபை தந்தீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே என் ஆயுசில் எத்தனை நாட்களை வைத்திருக்கீங்கன்னு தெரியாது ஆண்டவரே. இந்த நாட்கள்ல உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ, உமக்கு உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா. அந்த தார கிருபைய நான் விருதாவா விட்டுறக்கூடாது. நான் அதை ஏதோ நினைச்சி ஸ்தோத்திரம் கிருபையை போக்கடிச்சிடக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எனக்கு இன்னும் கிருபை தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே என்னை நிக்க கிருபை தாங்க. நான் அப்பா ஸ்தோத்திரம் ஜெயிக்க கிருபை தாங்க. பரலோகத்துக்கு வரும் பொழுது நான் சந்தோஷமா வரணும். என் அப்பாவை பார்க்க போகிறேங்கிற நம்பிக்கையோட வரணும். கழுவப்பட்டவனா வரணும், கழுவப்பட்டவளா வரணும். ஸ்தோத்திரப்பா. அதே போல ஸ்தோத்திரம் ஆண்டவரே பூமியில வாழ்கிற வாழ்க்கையில ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் குற்றம் சாட்டப்பட முடியாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இவன் கிறிஸ்துவனுடையவன், இவன் கிறிஸ்துவுடையவள் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே இந்த என் வீடு ஆண்டவரே இது ஏசப்பா பிள்ளைகள் இருக்கிற வீடுங்கிறதுக்கு ஒரு தனி அடையாளம் இந்த இடத்துல எனக்கு உண்டாகும்படியாய் ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க என்று கேளுங்க. கர்த்தர் நல்லவர், கிருபை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். காலை வேளையில அவரை நினைத்து பார்த்து எண்ணி பார்த்து கொஞ்ச நேரம் துதிப்போமா? கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். ஆண்டவர்ட்ட ஸ்தோத்திரம். ஆத்துமாவை பார்த்து உங்க உள்ளத்தை பார்த்து நீங்களே சொல்றீங்க. ஸ்தோத்திரப்பா. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புகிறது அவராலே வரும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். கால்கள் இடராமல் காப்பாற்றினார்,
சாவில் இருந்து விடுவித்தார். கால்கள் இடராமல் காப்பாற்றினார். சாவில் இருந்து விடுவித்தார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். ஹல்லேலூயா. உண்மைதானா? எத்தனையோ இடத்துல சறுக்கிட்டு, ஆண்டவரே நான் உள்ள போகிறேன், நான் இதில் மாண்டுருவேன் நினைத்த இடத்துல ஒரு கரை வந்து தாங்கினது உண்மைதானே? ஸ்தோத்திரம். ஒருக்கு கூட ஆண்டோட்ட நம்ம உள்ளத்துக்கு நாமே சொல்ல போகிறோம், ஸ்தோத்திரப்பா. நிறையதை நினைக்கிறது இல்லைங்க, நிறையதை எண்ணி பார்க்கறது இல்லை. ஸ்தோத்திரம். ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட், ஆனால் சம்பவம் அதுவாகவே இருக்காது. இது இப்படி இருந்தால் இப்படிங்கிறத நம்ம ஒருவேளை மாற்றி கூட புரியாமல் கூட அந்த ரிப்போர்ட்டை வாசிச்சிருக்கலாம். ஆனால் ஸ்தோத்திரம், அந்த ரிப்போர்ட்டு கூட எவ்வளோ கலங்க பண்ணியிருக்கும். சிலர் எத்தனை நாள் தூங்காமல் இருப்பாங்க தெரியுமா? அந்த ரிப்போர்ட்டினுடைய ஒரிஜினலான அந்த சிச்சுவேஷனை அறிகிறதுக்குள்ளாலே இது இப்படி இருந்தால் இப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டு, ஒரு சின்ன ரிப்போர்ட்டு, மெடிக்கல் ரிப்போர்ட்டு, ஒரு சின்ன பிளட் டெஸ்ட்டு, சின்ன ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டு, எத்தனை பேருடைய தூக்கத்தை இழந்திருக்கிறாங்க. எத்தனை பேர் அந்த ரிப்போர்ட்டுடைய ஒரிஜினலான காரியம் அறிகிறது வர ஸ்தோத்திரம் நிம்மதி இழந்து சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, அப்படி இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதுல எல்லாம் உடல் இல்லாங்க அந்த ரிப்போர்ட் எவ்வளோ கலங்க பண்ணியிருக்கும். ஸ்தோத்திரம். ஆனால் அதுல எல்லாம் உடல் எல்லாம் ஆண்டவர் எவ்வளோ நன்மை செய்கிற ஆண்டவர், நம்மை நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் சொந்த இரட்சகராய் கொண்டிருக்கிற கர்த்தர், நம்மை மீட்டு கொண்ட கர்த்தர் எவ்வளோ பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கால்கள் இடராமல் காப்பாற்றினார். சாவில் இருந்து விடுவித்தார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. எளிய உள்ளத்தை பாதுகாத்தார். தாழ்ந்த நெஞ்சத்தை மீட்டு கொண்டார். எளிய உள்ளத்தை பாதுகாத்தார். தாழ்ந்த நெஞ்சத்தை மீட்டு கொண்டார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். ஹல்லேலூயா. அப்பா பார்த்து சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தள்ளப்பட்டு தான் இருந்தேன், ஒடுக்கப்பட்டு தான் இருந்தேன், பாவ படுகொலியில தான் இருந்தேன், என்னையும் தொட்டு தூக்கி வச்சிருக்கீங்களே, என்னையும் உங்க பிள்ளையா மாத்தி வச்சிருக்கீங்களே. ஸ்தோத்திரம். எளியவனா உலகம் என்ன வித்தியாசமா பார்த்தது, என்னை நீங்க பாதுகாத்தீங்க. ஸ்தோத்திரம். நான் என்ன ஆண்டவரே, ஸ்தோத்திரம், எனக்கு ஒன்றும் இல்லைதான்ப்பா, ஆனா என்னை மீட்டு கொண்டீங்களே. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எளிய உள்ளத்தை பாதுகாத்தார். தாழ்ந்த நெஞ்சத்தை மீட்டு கொண்டார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். ஹல்லேலூயா. மன்றாடும் போது செவிசாய்த்தார். மறவாமல் உறவாடி மகிழ செய்தார். ஸ்தோத்திரம். எத்தனையோ ஜெபத்துக்கு பெற்றுக்கொண்ட பதில்களுக்காக ஸ்தோத்திரப்பா. மன்றாடும் போது செவிசாய்த்தார். மறவாமல் உறவாடி மகிழ செய்தார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். ஹல்லேலூயா. நன்னி பார்க்குறோம் ஆண்டவரை, நினைச்சு பார்க்குறோம்ப்பா. ஸ்தோத்திரப்பா, எவ்வளவு நன்மை. ஸ்தோத்திரப்பா. இன்னும் நான் இந்த காலை வேளையில விசுவாச அறிக்கை பண்ணுகிற ஆண்டவரை அப்படி சொல்லி ஸ்தோத்திரப்பா. விண்ணப்பம் கேட்டார், அன்பு கூர்வேன், விடுதலை தந்தார், நன்றி சொல்வேன். விண்ணப்பம் கேட்டார், அன்பு கூர்வேன், விடுதலை தந்தார், அன்பு கூர்ந்தேன். ஸ்தோத்திரப்பா. என்னுள்ளமே அநேகத்துல பார்க்க போறோம் விசுவாசத்தோட இந்த நாளுக்குள்ளால, இனி வரும் நாட்களுக்குள்ளால ஸ்தோத்திரப்பா விடுதலையை பார்க்க போறோம். ஆண்டவரே, என் விண்ணப்பங்களுக்கு செவிசாய் தீர் என்கிறத உங்க கையிலிருந்து வருகிற ஆமென்றும் ஆமேன் என்ற பதிலை பார்க்கிறேன் என்ற விசுவாசத்தோட என்னுள்ளமே
இளைப்பாரிடு. ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார், என்னுள்ளமே இளைப்பாரிடு. ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நீர் நன்மை செய்கிற தேவன், நீர் நன்மைகள் மட்டும் நிறைந்த தேவன். உங்கள்கிட்ட தீமையே இல்லப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். நீர் வாழ்க, நீர் வாழ்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். திவ்ய பிரசன்னத்தினால, திவ்ய சமூகத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. நாள் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நேரம் கடந்து கூட இது யூடியூப் மூலமாய் பார்க்கலாம். ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக என்னென்ன சிச்சுவேஷன்ல கடந்து போறாங்களோ இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே துதிக்கிறப்பா. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர் வெளிப்பட போகிறீர், ஆச்சரியமானவர் வெளிப்பட போகிறீர். அப்பா கரத்தில் எல்லாவற்றையும் தந்து உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா கனத்தை உமக்கே தருகிறோம், எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதர், நீர் பெரியவர், நீர் வல்லவர், நீர் நல்லவர். உங்க கரத்துல தாழ்த்தி எங்களை தந்து ஏசப்பா. ஸ்தோத்திரப்பா. அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆமென். நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் கர்த்தர் கரத்துல தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஒரு வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு இடைபடுவாராக. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் உங்களுக்கு தெரியும். யோபு 1:10 இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான் ஆண்டவர்கிட்ட சொல்றதா இந்த ஸ்டேட்மெண்ட். ஒருத்தரை குறித்து, ஆண்டவரை அறிந்த ஆண்டவரோடு வாழுகிற ஒருத்தரை குறித்து சாத்தான் சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிட்டு. ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயந்தவர், தேவனுக்கு காத்திருக்கிற ஒருத்தருக்கு ஆண்டவர் செய்ததை சத்துரு சொல்கிறான். ஸ்தோத்திரம். தேவன் கண்களில் உத்தமன் என்று அறியப்பட்ட ஒருத்தரை குறித்து சத்துரு சொல்றான். அது 147வது சங்கீதத்தில் இப்படி எழுதப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாராம். 13வது வசனம் சொல்கிறது, அவர் உன் வாசல்களின் தாப்பாலை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்கைகளை சமாதானதுள்ளதாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் வைத்த ஆசீர்வாதம். இந்த யோபுவை கர்த்தர் ஸ்தோத்திரம் அவருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருந்த ஒரு மனுஷன் தான் யோபு. தன் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பாங்களோ, கூடின இடத்துல வித்தியாசமா பேசியிருப்பாங்களோ, போய் காலையில பலி செலுத்தினாராம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தன்னை காத்து கொண்ட ஆண்டவரே அவரை குறித்து சொல்கிறார். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனை போல பூமியிலே ஒருவரும் இல்லை என்றார். அல்லேலூயா. அவ்வளவு கிருபைக்கு கீழ்ப்படிந்து கிருபைக்கு காத்திருந்த ஒரு மனுஷனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் தான் அவன் எல்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. அவனுக்குண்டான ஆஸ்திகளை, அவனுக்குண்டான எல்கையை சுற்றி கர்த்தர் ஒரு அக்கினி மதிலை போட்டு வைத்திருந்திருக்கிறார். அவன் செய்கிறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்திருக்கிறது. அதனால அவன் எல்கையை கர்த்தர் விசாலமாக்கி அவனை ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். அல்லேலூயா. இந்த வேளையில ஒன்னே ஒண்ணுதாங்க, கர்த்தருக்கு கிருபைக்கு காத்திருந்தீங்கன்னா ஸ்தோத்திரம் அவர் இந்த தமக்கு பயந்து, சங்கீதம் 147:11வது வசனம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாராம். ஆண்டவனுக்கு பயந்து ஆண்டவருக்கு கர்த்தருக்கு காத்திருந்த ஒரு யோபுவுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் தான் இது. இந்த மாசத்திலையும் கர்த்தர் உங்கள் சம்பத்தை ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் கர்த்தருடைய கிருபைக்காக காத்திருங்க.
காத்திருங்க. அவர் உங்கள் வாசலின் தாழ்பால பலப்படுத்துவார். உள்ள இருக்கிறது எதையும் வெளியே போக விடமாட்டார். வெளியே இருக்கிற துஷ்டமான ஒன்னை உள்ள வர விடமாட்டார். ஹல்லேலூயா. உங்களை ஸ்தோத்திரம் திருப்திப்படுத்துவார். எல்கைகளை உங்களுக்கு எதுல சமாதானம் வேணுமோ சமாதானத்தை கட்டளையிடுவார். உச்சிதமான உள்ளத்திலே பெஸ்ட்டை கொண்டு உங்களை போஷிக்கிற தேவன். அதுக்கு என்ன செய்யணும்? ஒன்னே ஒண்ணுதான். 147:11 நம்ம வாசிச்சோமே, அவருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருங்க. காத்திருந்த யோபுக்கு செய்தார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். அவனுக்கும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்திருந்தார். அவன் சம்பத்தை ஆசீர்வதித்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவனுடைய கையின் கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதித்தார். அவன் சம்பத்தை தேசத்துல பெருக பண்ணினாராம். இந்த மாதம் தேசத்துல உங்களை ஒரு உங்க சூழ்நிலைமையில ஒரு பெருக்கம், இந்த உங்க சமுதாயத்துக்குள்ளால எங்க நீங்க ஒடுங்கி போய் இருக்கிறீங்களோ அதுல ஒரு பெருக்கம். இன்னையிலிருந்து இதை ட்ரை பண்ணுங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருங்க. ஆண்டவரும் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். உலகத்துல இப்படி ஒரு சாட்சி, இவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், இவன் தேவ புள்ள, ரொம்ப ஆராதிக்கிறவன், ஆண்டவருக்காக கிரியை செய்கிறவன், இவன் வீட்டை இவன் எல்கையை ஆண்டவரே வேலி அடைத்து வைத்திருக்கிறார், இவன் செய்கிறதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், இவனை பெருக பண்ணுகிறார் என்கிற ஒரு சாட்சி உங்களை குறித்தும் கர்த்தர் பிறரை கொண்டு கர்த்தர் சொல்ல வைப்பார். கர்த்தரும் இவன் உத்தம, இவன் சன்மார்க்க, இவன் எனக்கு பயப்படுகிறவன் என்கிற பரலோகத்துல நம்மை குறித்த ஒரு சாட்சியை நமக்காக சொல்லப்படும். பூமியிலே நம்மை சாட்சியாய் வைப்பார். நம்ம இப்போ ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த கிருபையை எனக்கு தாங்கப்பா. உமக்கு பயந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்க கிருபைக்கு காத்திருக்கணும் ஆண்டவரே. ஏசப்பா, காத்திருந்தா என்னை பாதுகாக்கப்படுவேன் ஆண்டவரே. என்னை செய்கிறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவரே. என்னை பெருக பண்ணுவீங்க. எங்கெல்லாம் குறுகி போனோனோ அங்கெல்லாம் என் தலையை நிமிர பண்ணுவீங்க. அந்த கிருபையை தாங்கப்பா. இந்த காலை வேளையில ஏசுப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தில் உமக்கு பயந்து உமது கிருபைக்கு காத்திருக்கட்டும். ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணுகிற பலனை கொடுப்பீங்க. கர்த்தர் காக்கிறவரா இருப்பீங்க. வலது பக்கத்துல நிப்பீங்க. இரவும் பகலும் உறங்காதபடி காப்பீங்க. ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரு கரத்துல தந்து ஜெபிக்கிறேன். வேலி போடுவீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க சம்பத்து அப்பா விசுவாசத்தோட கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படும். தொட்டதெல்லாம் நஷ்டம் நினைக்கிறவங்க இனி ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்படியே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்துல ஆண்டவரே இருக்கிற சூழ்நிலைமைகள்ல ஆண்டவரே கொஞ்சத்துல ஒரு பெருக்கம் ஆண்டவரே, அந்த வறுமையில ஒரு பெருக்கம், குடும்பத்துல ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுங்கப்பா. தேவரீர் எல்லாவற்றுக்கும் மேல உங்க கண்கள் உத்தமனா எங்களை பார்க்க, சன்மார்க்கர்களா எங்களை பார்க்க, நீதிமான்களாய் நாங்க உங்க கண்களுக்கு அறியப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்க எங்களை குறித்து சாட்சி சொல்ல பரலோகத்துல உங்களுக்கு முன்னாடி நாங்க ஆண்டவரே சந்தோஷத்தோடு வந்து நிக்கிறவர்களாய் காணப்பட எங்களை தகுதிப்படுத்துங்கன்னு ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்படியே செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி இந்த நாளையிலும் பிறந்த நாளா திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வருஷம் ஆண்டவரே ஒரு பெருக்கத்தின் வருஷமாய், ஆசீர்வாதத்தின் வருஷமாய், பாதுகாவலின் வருஷமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறேன். புதிய பிறந்த நாளை, புதிய திருமண வருடத்தை ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் செய்ய போறீங்க. அப்படியே ஸ்தோத்திரப்பா. இவ்வளவு நேரம் எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்த ஹெவன் டிவியை ஊழியத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா பகுதியும் கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க, இந்த ஊழியத்தில் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிட இயேசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்தரித்து இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி எல்லா கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். God bless you all. Praise the Lord. என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம்,
பாடி ஜெபிக்க இது தருணம்